வரலாற்று துளிகள் 5th நவம்பர் குருநானக் ஜெயந்தி. இன்றைய தினம் சீக்கிய மதத்தை பற்றி சில நிமிடங்கள். குருநானக் என்பவர், அவரால் நிறுவப்பட்ட மதம் சீக்கிய மதம். இவர் 15th ஏப்ரல் 1469 அப்போது பஞ்சாபில் பிறக்கிறார். இவர் என்லைட்மெண்ட் ஆன தினம் ஆன காட்டக மாச பௌர்ணமி தினத்தை ஜெயந்தியாக தினமாக கொண்டாடுகிறார்கள். இவர் கடவுள் ஒருவரே, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பற்றி வற்புறுத்தியவர். கிட்டத்தட்ட 90 போதனைகள் சீக்கிய புனித நூலில் இவர் சொன்னது இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு அடுத்த 6வது குரு அர்ஜுன் என்பவர். இவர் இதுக்கு முந்தைய மத குருமார்கள் சொன்ன போதனைகள் மற்றும் இந்து பண்டிட்ஸு, முஸ்லிம் பண்டிட்ஸு சொன்னது எல்லாம் சேர்த்து ஆதி கிரந்தம் என்ற சீக்கியலுடைய புனித நூலை உருவாக்கியவர் இவர். அக்பர்கிட்ட இடம் வாங்கி கோல்டன் டெம்பிளை நிர்மாணித்தவர் இவர். அக்பர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வருகிறார். ஜஹாங்கீருடைய மகன் கஸ்ருக்கும் ஜஹாங்கீருக்கும் தகராறு. ஆகவே கஸ்ரு தப்பித்து வெளியே வரும்போது குரு அர்ஜுன் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அதனால ஜஹாங்கீர் கோவப்பட்டு குரு அர்ஜுனை கொன்று விடுகிறார். இதுக்கு அடுத்தது அவருடைய மகன் குரு கோவிந்த் சிங் மத குருவாகிறார். அவர் தான் முதல்ல சீக்கியர்களுக்கு கத்தி இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மிலிட்டன் அமைப்பாக அது சீக்கிய மதத்தை மாற்றுகிறார். பேரோட சிங்குன்ற வார்த்தை அப்பதான் முதல் தடவை சேர்க்கப்படுகிறது. சிங்கம் என்று பொருள்படக்கூடிய சிங் என்ற வார்த்தை. அதுக்கடுத்தது முக்கியமான குரு பார்த்தா 8வது குரு ஹரிகிஷன் சிங் என்பவர். இவர் டெல்லியில இருக்கும்போது அங்க டெல்லியில அம்மை நோய் பரவுகிறது. அப்போ இவர் ஒரு லேக் பக்கத்துல இருந்து கொண்டு அங்க தீர்த்தத்தை மக்களுக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் குணமடைகிறார்கள். அப்படி கொடுத்த இடம் தான் இன்றைக்கு கனாட் பிளேஸ்ல இருக்கிற பங்களா சாஹிப் குருத்வாரா என்ற இடம். இவருக்கு பிறகு குரு தேஜ் பகதூர் என்பவர் மத குருவாகிறார். அவர் காலத்துல காஷ்மீர்ல இருக்கிற இந்துஸ் எல்லாத்தையும் அவுரங்கசீப் கம்பல் பண்ணி முஸ்லீமா மாத்த சொல்லி வற்புறுத்துகிறார்கள். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறத அவங்களாம் குரு தேஜ் பகதூர் கிட்ட அடைக்கலம் வராங்க. அதனால கோபப்பட்டு அவுரங்கசீப் இவரை கொண்டு விடுகிறார். இவருக்கு அடுத்தது குரு கோவிந்த் சிங் மத குருவாகிறார். குரு கோவிந்த் சிங்கோட 2 பசங்க, 5 வயசு 7 வயசு பசங்களை அவுரங்கசீப்போட படை கொண்டு விடுகிறது. அதுக்கப்புறம் குரு கோவிந்த் சிங் ஒரு பெரிய மிலிட்ரி ஆர்கனைசேஷனா இதை மாற்றி கல்சா பாத்துன்ற அமைப்பை ஆரம்பிக்கிறார். இதை பற்றி சில மேலும் நல்ல விவரங்களுடன் இன்னொரு வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். அதை லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.